என்ன பசங்களா, ஜூன் மந்த் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. என்ன நாளைக்கு போய் எல்லாம் பேகு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோமா? ஆண்டி ஆண்டி இப்பவே போலாம் ஆண்டி. ஆண்டி போர் அடிக்குது ஆண்டி. என்ன ஆண்டி நீங்க இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? ஆமாண்டா, எனக்கே நினப்பில்ல. மே மாதம்னே நினச்சிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு போர் தானே அடிக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கேன்வாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் என்ன பண்ணணுமோ பெயிண்டிங்லாம் அழகாக நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் சூப்பராக பண்ணிக்கோங்க. வாவ், கிரேட் ஐடியா ஆண்டி. எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, நாங்க இந்த ப்ரஷ் பெயிண்ட் எங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். ஆண்டி அங்கிள் உங்க 2 பேருக்கும் நாங்க சூப்பரா ஒன்று செஞ்சு தரோம். ஓகேவா? அது உங்களுக்கு ஆனிவர்சரி வருதுல்ல, பேசாம நீங்க அதை கிஃப்டா வச்சுக்கோங்க, எங்களோட கிஃப்டா. அதுக்கப்புறம் இந்த மார்க்கரு அதெல்லாம் இருக்கு. என்னென்ன போர்டு வேணுமோ அது எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு வேணுமோ அது என்னென்ன வேணுமோ அது நீங்களே பண்ணுங்க. பாய்ஸ் தீம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த இதில் எடுத்து இந்த எல்லோ கலர் தான் அடிக்க போறீங்க. பாருங்க, கோல்டன் எல்லோ இருக்கா, அதையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ண எவ்வளோ அழகான சூப்பரான பேஸ்டல் எல்லோ வந்திருக்கு பாருங்க. அதை வச்சு அப்படியே ஒரு டெடி பேர் மாதிரி ஒன்று அழகாக வரைய போகிறேன். அது ஆமாம், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த எல்லோ கலர். இந்த எல்லோ கலர் வச்சு என்ன பண்ண போகிறேன்? என்ன இது சன் மாதிரி கார்னரில் இது வர டெடி பேர் வரைகிறேன்னு சொன்னேன். என்ன இது ஒன்றுமே புரியலை. ஏதாச்சும் வித்தியாசமாக வரைகிறேன்னு சொன்னால் என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்கேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும் அவன் என்ன வரைய போகிறான்ட்டு. லாஸ்ட்டு ஃபைனலில் பாரு. இங்கே பாருங்க, இப்போ வந்து மெஜந்தா கலர் அப்படின்னு போட்டிருக்கா. இந்த கலரும் ஒயிட் கலரும் ஆட் பண்ணால் ஒரு லைட் பிங்க் மாதிரி வருது. இந்த பிங்க் வச்சு இன்னொரு டெடி பேர். முதல்ல நீ வந்து அந்த எல்லோ டெடி பேரே நீ ஒழுங்காக வரையில, இல்லை பிங்க் டெடி பேருங்கிற. கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, என்னது இது? ஆனால் கலர் அழகாக தான் வந்திருக்கு. நீ ஆனால் என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஆமாம் பிள்ளைகளா, என்ன இது? கண் இல்லை, மூக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, இதை டெடி பேருன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறீங்களா? முத்துப்பாட்டி, இனிமேல தான் அந்த டெக்னிக்கே இருக்குது. இந்த பெண்ணை வச்சு எவ்வளோ ஒரு அழகான மேஜிக்கை க்ரியேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இந்த பெண்ணு பெயிண்டிங்லலாம் செம்மையாக பண்ணலாம். நம்ம குட்டி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இந்த பெண்ணை வச்சு அழகாக செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக அவுட்லுக் வந்துருச்சா? இப்போ பாருங்கள், அது காதில் ஒரு கலரு, இந்த சைடு ஒரு கலர்னு போட்டுட்டு அதுக்கு கண், மூக்கு, வாய் எல்லாம் நான் போட போகிறேன். இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபினிஷில் இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கள், இது பிளாக் அவுட்லைனில் கொடுத்தா தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம அவுட்லுக் வரும். என்னடா இது ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு பெயிண்டிங் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர் வச்சு சூப்பராக நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா வேறு லெவலில் உங்கள் ஒர்க் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். ஆனால் ஆமாம், அவுட்லுக் கொடுத்தோடனே அப்படியே இது பூனைக்குட்டி காது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, அப்படியே கண்ணு மூக்கு வாயெல்லாம் போட்டு விடு, பூனைக்குட்டி மாதிரி தெரியுதான்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, அழகாக தனியாக தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குது. கண்ணு போட்டோடனே இந்த படத்தில் பொம்மை படத்துலலாம் வரும்ல, அது மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குடி. கிம்லி சூப்பராக வரைகிற நீ. இங்கே பாரு, ஓ வாயெல்லாம் என்ன டபிள்யூ மாதிரி இருக்குது. ஓ இப்படி தான் இருக்குமா? ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே செம்ம நீட்டாக இருக்கே. பரவாயில்லையே, இந்த டெக்னிக்கை நாங்களும் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அடுத்த டெடி பேரை பண்ணு. இது டெடி பேராக பூனையா? ஏதாவது ஒன்று இஷ்டத்துக்கு சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று வரைஞ்சிட்டு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சரி, இதுக்கும் கண்ணு மூக்கு வாயின்னு வரை, ஒரே மாதிரி வாய் வரையாத, இதுக்கு நாக்கு அது மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று போடு, அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே பாரு, இது பெயிண்டெல்லாம் வருமானு தெரியாது இந்த பெண்ணில். அதனால் பெயிண்ட் ப்ரஷ் வரலன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஒரு வழியாக முடிச்சுட்டேன். நாக்கெல்லாம் ஒடிச்சிருக்கேன். சரி, இதில் என்ன வரைப்ப அங்கிள் ஆண்டிக்குங்கிற ஏதாச்சும் ஒன்று அழகாக எழுதி கொடு, அங்கிள் ஆண்டிக்குன்னு கிஃப்ட் பண்ணுற மாதிரி. முத்துப்பாட்டி, இது யூஎன் மீன் நாங்கள் போட போகிறோம் அங்கிளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுனால. இது பெண்ணில் கூட போடலாம், ஆனால் நான் பெயிண்ட் ப்ரஷ்ஷில் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக இந்த ரெட் பெயிண்ட்டை வச்சுட்டு ஒரு குட்டி ப்ரஷ், செம்ம குட்டி ப்ரஷ் வச்சுட்டு ஹார்ட் மாதிரி அழகாக வரைய போகிறீங்க பாருங்கள். ஒரு ஸ்ட்ரைப் இந்த சைடு, ஒரு ஸ்ட்ரைப் அந்த சைடு, அவ்வளோதான் நம்ம ஹார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொரு குட்டி ஹார்ட். இது ஆன்ட்டி, அது அங்கிள். செம்மையாக இருக்கா? எப்படி இருக்குது? இப்போ இது ஸ்டாண்டில் அழகாக காஞ்சதுக்கப்புறம் வச்சோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ் கிம்லி, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் எல்லாருமே சேர்த்து இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணுறதால நான் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்துட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்குது. லைட் பேஸ்டல் கலர்ஸாக இருக்குது, எல்லாமே சாஃப்ட் கலர்ஸாக இருக்கும். இதை நீங்கள் ஒயிட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அதுக்கப்புறம் இந்த நியான் கலர்ஸ் கூட நான் உங்களுக்காக கிஃப்டாக கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், எல்லாருமே ரொம்ப ரொம்ப அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்காகன்ட்டு நிறைய பெயிண்ட்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நானும் ஆன்ட்டியும் எப்படி பார்த்து டிஃப்ரெண்ட்டான கிடைக்காத கலர்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இந்த நியான் கலர்ஸ்லாம் வச்சு கிராஃப்ட் எல்லாம் பண்ணால் அமேசிங்காக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. இதுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தா எதுவுமே வேஸ்ட் பண்ணாம ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஆமா பிள்ளைகளா, பேசாம நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் அழகா ஒரு இதுல போட்டு விற்கலாம் போல இருக்கே. அழகா இருக்கே. ஹலோ சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட ஹாலிடே வெக்கேஷன் எல்லாம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.